எக்ஸலில் ஹோம் டேப்பில் இருக்கிற இந்த கிளிப்போர்ட்டு, ஃபாண்டு, அலைன்மெண்ட்டு இந்த 3 டேப்பையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம க்ரியேட் பண்ணதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்மில் இதை என்ன செய்ய போகிறோமுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காப்பி பேஸ்ட் எல்லாம் பிறகு கூட செஞ்சுக்கலாம். அடுத்தது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த எழுத்தை போல்டு இந்த பாண்ட் டேப்பில் உள்ளதை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நேமு தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, மேத் சயின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாண்டோட சைஸை மாற்றுவோம். இது பாண்டோட சைஸை மாற்றுறது. என்ன பாண்டு, தமிழ் பாண்டுனா தமிழ் பாண்டு வந்துடும். கொஞ்சம் அழுத்தமாக உள்ள பாண்டு இல்லை டிசைன்ஸ் பாண்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாண்டு ஒன்று புதுசாக வைக்க போகிறேன். இந்த கேஸ் டெல்லர் அப்படிங்கிற இந்த பாண்டை நான் வைக்கிறேன் உங்களுக்காக. வச்சாச்சு. இது கொஞ்சம் பெருசாக்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா மவுஸ் இப்படி செல் பண்ணிங்க. செல் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நவரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நவர்த்திங்க. ஓகேவா? செல் பண்ணிக்கிட்டு ஓகே நவர்த்திக்கிட்டேன். இப்போ இதையே போல்டு பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே செல் பண்ணிங்க. செல் பண்ணிவிட்டு இது வரைக்கும் போல்டு பண்ணாச்சு. அதே இட்டாலிக் கொடுக்கணும்னா இட்டாலிக், அண்டர்லைன் கொடுக்கணும்னா அண்டர்லைன். இப்போ இது நம்ம தேவையில்லைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா காணாமல் போய்டும் அண்டர்லைன். இது இட்டாலிக்கு கிளிக்கில் இருக்குது. இதை எடுத்து விட்டிங்கன்னா காணாமல் போயிடும். ஓகேவா? இப்போ இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதை போய் இங்கே கூட பண்ணிக்கலாம். இப்படி கூட பண்ணிக்கலாம். சைஸ் மாறும். அதை கூட எடுக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எழுத்து கொடுத்தீங்களா இன்க்ரீஸ் பாண்ட் சைஸ் இதை கிளிக் பண்ணிங்கனாலே கொஞ்சம் பெருசாக மாறிட்டு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக போயிட்டுருக்கோம். இதை கிளிக் பண்ணோம்னா இது பேர் என்னென்னா இன்க்ரீஸ் பாண்டு, இது டிஸ்க்ரீஸ் பாண்டு. ஓகே, சைஸை க்ளோஸ் பண்ணிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். அடுத்தது இது கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நேமு இது எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கணும். அப்படின்னா ஃபில் இது கலரில் போய்ட்டு ஃபில் கலரில் போய்ட்டு இந்த ஃபில் கலர்னு பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சாரி நான் முன்னாடியே கிளிக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறையா கலர்ஸ் வரும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துங்க. பச்சையாக இருக்கணும்னா பச்சை கலர் கொடுத்துங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ டெக்ஸ்டோட கலரையும் நீங்கள் பார்த்தலாம். பச்சை கலருக்கு நம்ம ஒயிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட்டு கொடுப்போமா? கொடுங்க. ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னாச்சு உள்ளார கிளிக் பண்ணது பேரெல்லாம் ஒயிட் கலரில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. ஓகேவா? இப்போ இதை கொடுத்துட்டோமோ இது கலர் கொடுக்குறது என்ன வச்சிங்க தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்திங்க. அடுத்து இந்த கட்டத்தை இதிலே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கட்டம் கட்டலாம். பார்டர்ஸ் சொல்கிறோம்ல, இது என்ன பண்ணுறீங்கன்னா மவுஸ் வச்சு செல் பண்ணிங்க. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு கட்டம் வேணும்னா கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மட்டுமே ஒரு கட்டம் போட்டாச்சு. கட்டம் வந்துட்டா இதை கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு பாருங்கள் திக் பாக்ஸ் பார்டர்ன்றது இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துடும். சரி, எனக்கு எல்லாத்துக்குமே கட்டம் வேணும் அப்படின்னா இந்த டேபிள் வேணும்னா கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு ஆல் பார்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்துட்டா ஓகே. எனக்கு கோழி உள்ள இந்த ரவுண்டு மட்டும் கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸாக உள்ள கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்துங்க, இந்த லைனுக்கெல்லாம் கலர் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கருப்பாக தெரியுது. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பச்சை கலர்லேயே இருந்தால் போதும், கொஞ்சம் அதே கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னா லைன் கலரில் போய்ட்டு டார்க் பச்சை கொடுத்துட்டிங்கன்னா என்ன செய்யுது எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு பச்சை கலர்லேயே வந்துடும். தெரியாது. மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? இது மாதிரி பென்சிலை வச்சு லேசாக எடுத்துங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யணும். ஓகேவா? முடிஞ்சு. ஓகே. இப்போ இந்த மற்ற கோட்டுக்கெல்லாம் சேப்பு கலரில் வேணும். சாரி, செல் பண்ணியிருக்கேன். அதனால் மற்றதுக்கெல்லாம் வேறு கலர் வேணும்னா லைனோட கலர் என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றிக்கிட்டு நீங்களே கோடை போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாஸுக்கு இந்த இதெல்லாம் ஒரு கோடு. ரைட். அதே மாதிரி லைனோட ஸ்டைலையும் நீங்கள் மாற்றலாம். இப்போ எனக்கு 2 கோடு வேணும்னா இந்த இடத்துல 2 கோடு வேணும் அப்படின்னா இங்கே 2 கோடு வருதா? இது மட்டும் இது எனக்கு 2 கோடு அப்படின்னா 2 கோடு. ஓகே, டபுள் கோடு. இது பார்டரோட அந்த லைனோட கலர் மாற்றிட்டோம். லைனோட ஸ்டைலு எனக்கு வேண்டாம். இந்த கோடு எனக்கு ஏதோ ஒரு கோடு, இந்த கோடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா எரேசர் இருக்குது. அதை போய்ட்டு எரேசரை கொடுத்தீங்கன்னா அடிச்சுக்கலாம். அடிச்சிடுச்சா? அண்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே. போய்ட்டு எரேசரை நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்து விட்ருங்க. கிளிக் பண்ணி எடுத்து விட்ருங்க.
சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர்ல ஒரு சைடா இருக்க மாரி இருக்கு. இந்த சைடு இருக்கு. இது நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இல்ல நம்ம வேற மாரி மாத்தி அமைக்கணும். இந்த பாஸுங்கிறது வந்து சென்டர்ல வரணும் அப்படின்னா, இருக்கு பார்த்தீங்களா? இந்த அலைன்மென்ட்ல போயிட்டு மிடில் அலைன் இதை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குது? என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கலையா? சரி, ஓகே. இதை கிளிக் பண்ணுங்க. நடக்குதா? ஓகே. மிடில் அலைன்னா என்ன செய்யுதுன்னா, இதை இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதுறோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியலன்னா சிம்பிளாகவே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இப்போலாம் அப்படிங்கிற பேர் கேஎல்னு அடிக்கிறேன். இப்போ இது நம்மளது எங்கே, இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு தெரியணும் கொஞ்சம். இப்போ பார்த்துங்க, என்னாச்சு? சென்டருக்கு வருதா? பார்த்தீங்களா? கீழே போகுதா? ரைட். இதுதான் அந்த மிடில் அலைன் பார்க்க போகிற இதெல்லாம் நம்ம வந்து இந்த மேலே உள்ள டாப் அலைன், அடுத்தது வந்து மிடில் அலைன், அடுத்தது வந்து பாட்டம் அலைன். இது வந்து இந்த செல்லில் எழுத்துக்களை மேலே கீழே கொண்டு போகிறது, நடு சென்டரில் வைக்கிறது. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பழைய நிலைமை கொண்டு போயிடுறேன், அதை எடுத்துட்டுறேன். ஓகே. இப்போ பாஸுங்கிறத என்ன பண்ணேன், சென்டரில் வச்சுட்டேன். இதுலேயும் சென்ட்ரு வச்சாச்சு. ஓகே. அதே மாதிரி நம்பர்ஸ் இதுலேயும் இதை மிடில் வச்சுக்கிறேன். இதில் மட்டும் தெரியும், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகணுமா தெரியும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மிடில் ஆக்குறேன். இப்போ பாருங்கள் மிடில். ஓகேவா? எல்லாம் மிடில் ஆகிட்டா? மிடில் ஆகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டர் ஆக்கிக்கிறோம். ஓகேவா? அந்த நேம் வந்து அப்படியே இருக்கணும், அந்த கார்னர்லேயே இருக்கட்டும், லெஃப்ட் லைன் லெஃப்ட்லேயே இருக்கட்டும். ஓகே. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா, இது வந்து இண்டன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்கிரி இண்டன்ட், இது இன்க்ரீஸ் இண்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கர்சர் இருக்குது, ஐயோ இது சாரி வேண்டாம். இப்போ இந்த மஞ்சுங்கிற பேர் இருக்குது. இந்த பேரை உள்ளே தள்ளலாம், ஆனால் வந்து இந்த கர்சரில் வேலை செய்யாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வருதா? இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு வருதா? கொஞ்சம் நவத்திக்கலாம், இல்லை இங்கே நவத்துனாலும் நவத்திக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நவத்தி வைக்கிறேன், எவ்வளவு போதும் அப்படின்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி நவத்தலாம். கொஞ்சம் ஒவ்வொரு இண்டன்ட் உள்ளே தரலாம். இது வந்து நம்மளோட வசதிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லேசாக நவத்தி வச்சுக்கிறது. இது லெஃப்ட் இண்டன்ட், ரைட் இண்டன்ட் சொல்லுவாங்க. அடுத்தது இது என்ன பண்ணுறீங்களா, இது கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த கிராஸில் இருக்கணும், எழுத்தெல்லாம் டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கணும் அப்படின்னா இருக்குங்களா, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன், மாறிட்டா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். டிசைன்ஸ் நிறையா இருக்கும், அது வெர்டிகல் டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஏபிசிடி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். மார்க் ஷீட்லாம் கொஞ்சம் இட வசதியெல்லாம் கம்மி இல்லாமல் நிறைய பெரிய இடமா இருக்கும், அதை நம்ம சுருக்கிறதுக்கு ஆகக்குள்ளாது இப்படி கொடுக்கலாம். இதில் என்ன கொடுக்குறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இது வண்டி இல்லை, இது கொடுத்துங்க. இது நமக்கு தேவையில்லைன்னா போய்ட்டு இந்த எடிட்டிங் ஃபார்மேட்டில் டூல்ஸில் போய்ட்டு கிளியர் ஃபார்மேட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆச்சுடும், எல்லாமே கிளியர் ஆகிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். தேவையில்லைன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும், நம்ம கொடுத்தது எல்லாமே மாறி போயிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக கொடுத்துக்கோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டெக்ஸ்டோட கலரு ஒயிட், கோல்டு. மறுபடியும் போய் பெருசாக்கிங்க, எழுத்த கோல்டு ஆக்கிங்க. ஃபாண்டோட சைஸ் வேணுமா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமானா மாற்றிங்க. நான் கம்பெரியாக ஃபாண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, சேவ் பண்ணிக்கோ. ஓகேவா? இதெல்லாம் புரியுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பார்ப்போம்.